தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது ஒரு பிளவுஸ் ஸ்டிச்சிங் கோச்சிங் கிளாஸ். பொதுவா இப்போ நல்ல ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பிளவுஸ் நல்லா தச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்பவுமே பிளவுஸ் தச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் தைக்கும் போது திடீர்னு இதை எப்படி தையல் போறது, நம்ம தச்சது சரிதானா, நம்ம தச்சது ஒருவேளை தப்பா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு மனசுக்குள்ள வந்துட்டு இருக்கும். இது நான் கண்கூட பார்த்த ஒரு விஷயம். நல்லா பிளவுஸ் தச்சிட்டு இருக்காங்க ஒரு சகோதரி. நல்லா தச்சிட்டு இருக்கவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மிஸ்டேக் பண்றாங்க. பிளவுஸ் ஸ்டிச்சிங்ல அடிக்கடி மிஸ்டேக் வருது, அடிக்கடி கரெக்ஷன் வருது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கவனச்சிதறல். ஸோ கவனச்சிதறல் வரணும்னா என்ன பண்ணணும்? ஸோ எந்த பிளவுஸ் தைச்சாலும் எந்த பிளவுஸா இருந்தாலும் அந்த பிளவுஸ் எப்படி இருக்கோ அந்த அளவு கேட்டப்போ நம்ம தைக்கணும் அப்படிங்கிறது அவங்க நல்லாவே தெரிஞ்சும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் நல்லா தச்சிட்டு இருக்கிறவங்களே இப்படி மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, ஸோ பிகினஸா இருக்கக்கூடிய பிளவுஸ் தைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, பிளவுஸ் தைக்க கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நிறைய சந்தேகங்கள் உங்க மனசுக்குள்ள வரும். நம்ம தைக்கிறது சரிதானா, நம்ம இந்த இடத்துல தையல் பிடிக்கிறது சரிதானா அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்க எல்லாத்துக்குமே வரும். இது நிறைய பேருக்கு எனக்கு போன்ல சொல்லியிருக்காங்க, மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்காக தான் இந்த ஒரு கோச்சிங் கிளாஸ், பிளவுஸ் ஸ்டிச்சிங் கோச்சிங் கிளாஸ். ஸோ இது ஒரு வாரம் இந்த கோச்சிங் கிளாஸ் தினமும் ஒவ்வொரு விஷயத்த நான் உங்களுக்கு தச்சு காட்ட போறேன். ஸோ இதற்கு முன்னாடி போட்ட வீடியோ, அதாவது ஒரு பிளவுஸ்ல எந்த இடத்துல எந்த அளவுக்கு தையல் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மார்ஜின் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அதே பிளவுஸை தான் நான் பிடிச்ச எந்த அளவுக்கு மார்ஜின் போட்டனோ அந்த மார்ஜின்லயே நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கோச்சிங் கிளாஸ்ல நான் சொல்லித்தர போறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு தச்சு காட்ட போறேன். இந்த வீடியோவை முழுமையா நீங்க பாத்தீங்கன்னா அதற்கப்புறமா நீங்க எந்த பிளவுஸ் தைச்சாலும் சரிதான், எந்த அளவுல பிளவுஸ் தைச்சாலும் சரிதான், உங்களுக்கு மைண்ட்ல நம்ம தைக்கிறது சரிதான், சரியில்லை, தப்பு அப்படிங்கிற எண்ணமே வராது. நம்ம தைக்கிறது சரிதான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். ஆகவே இந்த வீடியோவை, இந்த சீரீஸ்ல வரக்கூடிய வீடியோ எல்லாத்தையும் தொடர்ந்து முழுமையா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமா இந்த சீரீஸ் ஒரு பயனுள்ளா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைக் அண்ட் ஆஃப் ஸ்டிச். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிளவுஸ் தைக்க ஆரம்பிக்க முன்னாடி பிளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான முதல் விஷயங்கள், பிளவுஸுக்கு தைக்கிறதுக்கு தேவையான துணி, அதாவது பிளவுஸுக்கு தேவைப்படுற கொக்கியோட, அதாவது கொக்கி பீஸ், ஐ பீஸ், இதுக்கு தேவையான துணி. அது மட்டும் இல்லாம பிளவுஸோட பட்டிக்கு கீழே கொடுக்கக்கூடிய இந்த பட்டி பீஸ். ஸோ இது எல்லாமே எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல முதல்ல சொல்ல போறேன். அதற்கப்புறம் சரியான முறையில எப்படி கை தைக்கிறது மற்றும் பிளவுஸோட பட்டி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்ல போறேன். கவனமா முழுமையா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பிளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு தேவையான சில விஷயங்களை பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம். இது நம்ம பிளவுஸ் தைக்கும் போது நம்ம தைக்கிறதுக்கு உண்டான டைமிங் ரொம்பவே சேவ் பண்ணும். அதனால பிளவுஸோட பின்பகுதி, முன்பகுதி, இந்த ஸ்லீவ்ஸ், ஸோ இதில் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இதை ஃபர்ஸ்ட் நம்ம தனியாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல தேவைப்படுறது ப்ளவுஸுக்கு உண்டான பட்டிக்கு கீழே கொடுக்கக்கூடிய துணி நம்ம கொடுக்கணும். ஸோ அது இது ஆர்டினரி ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இதே கலருக்கு மேட்சிங்காக வர மாதிரி நான் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பட்டி போடக்கூடியவங்க ஓரளவுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இது ஆர்டினரி ப்ளவுஸ் அப்படிங்கிறனால உள்பக்கமாக ஒரு 2 துணி நான் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த மாதிரி 2 துணி கொடுக்கணும், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ பட்டியோட எக்ஸாக்ட்லி சைஸ், அதாவது நீளம் மற்றும் உயரம் என்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன தேவையோ அது இன்னொரு பட்டி, அதாவது இன்னொரு பட்டி எக்ஸ்ட்ராவை நம்ம உள்ளே கொடுக்கணும். அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இருக்கிற மெட்டீரியலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க பார்க்கணும். ஓகேங்களா? இப்போது ப்ளவுஸில் பாருங்கள், ஆல்ரெடி எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்ஜின் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அதற்கேற்ற போல் துணி இருந்தால் போதும். அதாவது நீளம் மற்றும் உயரம், உள்ள பிடிமானத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே
இந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணிட்டோம்னா தைக்கும்போது நம்ம எதையும் பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி வெட்டிக்கணும். இது சைடு வரக்கூடியது. இப்போ பாருங்க, இதில் பட்டிக்கு 2 பீஸ் வந்து சின்னதாகவும் 2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. இதில் சின்ன பீஸ் வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சுக்கணும். இதில் பாருங்கள், இதில் கொடுக்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா, பட்டிக்கு நம்ம சின்ன பீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது பாருங்கள், பின்பகுதியிலேருந்து முன்பகுதி, அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா சின்ன பீஸ், இது வந்து இப்படி பாருங்கள், சின்ன பீஸ், இது சின்ன பீஸ், இது வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமும் போயிடும். ஸோ இந்த பட்டியை வந்து நம்ம தைக்கும்போது இந்த வசத்தில் நம்ம தைச்சிட்டோம்னா பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்படி நம்ம வைக்கும்போது சின்னதாக இருக்கக்கூடிய பீஸ் வந்து உள்ளே போயிடும். ஸோ ஸ்டிச்சிங்கில் இது எந்த விதமான ஒரு பாதிப்பும் தராது. நான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைச்சிட்ருக்கலாம். ஓகே, இப்போது இது ஒரு பீஸ், இது ஒரு பட்டி, இது ஒரு பட்டி. ஓகேங்களா? அடுத்து நம்ம ப்ளவுஸுக்கு தேவையான ப்ளவுஸ்லேருந்து வெட்டி வரக்கூடிய இந்த மீத துணி வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம தேவையானது இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஐபீஸ் மடக்கி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம சின்ன கொக்கி பீஸுக்கு உண்டான துணி வந்து எடுத்துக்கலாம். சின்ன கொக்கி பீஸுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக பெரிய அளவு வந்து துணி நமக்கு தேவைப்படுது. பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு 2 இன்ச்சு அளவுக்கு மெட்டீரியல் வந்து இருந்தால் போதும். ஸோ இந்த பட்டியோட அகலம் இருந்தால் போதும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த வசம் வந்து இப்படி மடக்கிறேன் இல்லையா, ஸோ இது வந்து குறுக்கு வசத்தில் உள்ள துணி. ஓகேங்களா? குறுக்கு வசத்தில் உள்ள துணி தான் நமக்கு வந்து கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு, ஐபீஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கொக்கி பீஸுக்கும் மற்ற ஐபீஸுக்கும் மெட்டீரியல் வெட்டிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது எம்மிங் பீஸ்க்குள்ளான துணி இப்போயே நம்ம வந்து வெட்டிக்கலாம். எம்மிங் பீஸ் பாருங்கள். அதற்கு முன்னாடி பாருங்கள், இது வரக்கூடியது, இது வந்து கிராஸ். ஸோ இந்த கிராஸ் வந்து கரெக்டாக நம்ம இழுத்து பார்க்கும்போது இப்படி கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஐபீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஐபீஸ் இல்லை, ப்ளவுஸுக்கு உண்டான எம்மிங் பீஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எம்மிங் பீஸோட நீங்கள் வந்து மொத்தம் வந்து எவ்வளோ நீளம் வேணும் அப்படிங்கிறது உங்களோட ப்ளவுஸை கட்டுறதுக்குள்ள நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் இருந்தால் போதும். கரெக்டாக 1.25 இன்ச், அதை விட அதிகமாக வேணாம். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் மார்ஜின் வச்சு இப்படியே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 1.25 வந்துடும். ஸோ அதே பீஸே நம்ம எடுத்து வச்சு இன்னொரு பீஸை நம்ம வந்து வெட்டிக்கலாம். ஸோ இது வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்னா தைக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இதே பீஸை இப்படி மேலே எடுத்து வச்சு இதை வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட்
பண்ணிடலாமா? ஓகே, ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு தைக்கிறது ரொம்பவே ஈஸியாக வேலை முடியும். ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல நம்ம இந்த ப்ளவுஸோட பட்டிக்கு வந்து துணி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை வந்து அப்படியே வந்து நம்ம தைச்சிக்கலாம். பாருங்கள், சின்ன பீஸ் உள்ளே இருக்குது. இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. முதல் பட்டி பாருங்கள், பின் பகுதியிலேருந்து முன் பகுதி கொண்டு வந்திருக்கேன். அடுத்து உள்ள பட்டி பாருங்கள், சின்ன பீஸ் உள்ளே இருக்குது. இப்போது முன் பகுதியிலேருந்து பின் பகுதிக்கு தைக்கணும். ஓகேங்களா? இது வந்து ப்ளவுஸில் வலது பக்கம் வரக்கூடியது, இது ப்ளவுஸில் இடது பக்கம் வரக்கூடியது. அவ்வளோதான். இது வந்து தைச்சிட்டோம்னா இது வந்து ஃபோல்டிங்லாம் பண்ண தேவையில்லை, இப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் கரெக்ஷன்லாம் வந்து நம்ம முதல்லே வந்து பண்ணிட்டோம்னா தைச்சதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண தேவை இருக்காது. இப்போது நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து தைச்சிக்கலாம். ஸ்லீவ்ஸ் மடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம விட்டுருக்கோம். அதனால் ஆல்ரெடி வந்து மடிச்ச பீஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல்ல ஒரு ½ இன்ச் முதல்ல பாருங்கள், ப்ளவுஸோட கையிலேருந்து பின் பகுதியிலேருந்து முன்பகுதிக்கு வர மாதிரி முடிச்சிருக்கேன். கவத்தட்டு இருக்கக்கூடியதான் முன்பகுதி. அடுத்த கை நீங்கள் கையோட கவர் தட்டு, இது முன்பகுதி. பின்பகுதியிலேருந்து ஆரம்பித்து முன்பகுதியில் முடிச்சிருக்கேன். இப்போ முன்பகுதியிலேருந்து ஆரம்பித்து பின்பகுதிக்கு மடித்து தைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான். அவ்வளோதான். இப்போது நம்ம எம்ஏ பீஸ் மடிக்கிறதுக்கான துணி வந்து இதில் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இதை கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு இது இந்த அளவுக்கு வந்து நம்ம மடிச்சுக்கலாம். மடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நெரிச்சு விட்டோம்னா அது வந்து ரொம்பவே ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடுத்தது இந்த மாதிரி அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து கை தைச்சி பாருங்கள், இது வெளிப்பக்கம், இது வெளிப்பக்கம், இது ரெண்டையும் நம்ம வைக்க போது இந்த கையோட வடிவமைப்பு ஒன்று போல் இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அதனால நம்ம தைக்கும் போது ஒவ்வொரு கையும் நம்ம பார்த்து கவனமாக தைக்கணும். ஓகேங்களா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல பிளவுஸ் தைக்கும் போது என்னென்ன செய்யணும், எப்படி துணி வெட்டணும், எந்தெந்த அளவுக்கு துணி வெட்டணும் அப்படிங்கிறத முழுமையா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம பிளவுஸுக்கு தேவையான பட்டி மற்றும் கை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய வீடியோல இந்த பிளவுஸுக்கு தேவையான பிளவுஸோட பின்பகுதி பேக் தட்டு எப்படி சரியான முறையில தைக்கிறது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். 2ஆம் பாகத்துல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.